பிரைஸ் லார்ட். பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து நான் ஐசக் ரகுநாத் உங்களோட பேசுகிறேன். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி டை? நாம் மரித்த பிறகு நமக்கு என்ன நடக்கிறது? இது நிறைய பேருக்கு வந்து நிறைய அசம்ஷன்ஸில் இருக்காங்க, யூகத்தில் இருக்காங்க. சில பேர் வந்து அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை, கலாச்சாரம், அல்லது சில பேர் வந்து கதைகள் படித்துட்டு, அல்லது சில பேர் வந்து படங்கள்லாம் பார்த்துட்டு, சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுக்கு இன்னதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்க அனுமானத்துலேயும் யூகத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த உண்மைகள் நமக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த போக வேண்டிய ஊர் அல்லது ஒரு நாடு, ஒரு நகரத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நகர அமைப்பு எப்படி, அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி, அந்த கலாச்சாரம் எப்படி, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அல்லது படித்து தெரிஞ்சுக்கிறோம், அல்லது கூகுள் பண்ணி பார்த்துக்கிறோம். வி கோ வெல் ப்ரிப்பேர்ட். ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம நம்மளை தயார்படுத்தி கொண்டு நம்ம போகிறோம். நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமான இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. இது ஒரு தற்காலிகமான ஒரு டெம்பரரி லைஃப். நம்ம வந்து இந்த பூலோகத்தினுடைய வாசி அல்ல, நம்ம பரலோகத்தினுடைய பிரஜாபதிகளாக இருக்கிறோம். அது என்ன சொல்கிறது, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். வி ஹாவ் அ இட்டர்னல் லைஃப். ஸோ அதுதான் உண்மை. இதெல்லாமே வந்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தின்படி என்னுடைய உண்மைகளை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், என்னுடைய உண்மைகள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தால், அல்ல இதை தீவிரமாக இன்னும் படிக்கணும், உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, ஒருவேளை நீங்கள் மினிஸ்ட்ரியில் இருந்தால் மினிஸ்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பவோகில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் இமெயில் ஐடியை கொடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதங்களை ஆராய்ந்து உண்மைகளை புரிந்து கொள்வோம், இன்னும் நம்ம மேன்மை அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்க விருப்பப்படுறேன். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ரியலி டை? ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது, அவன் மரித்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் ரியாலிட்டி அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டினி. இப்போ ப்ரெசன்ட் ரியாலிட்டி, இங்கே இருக்கிற உண்மை, இன்று இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கின்ற உண்மை என்ன, அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் த டெஸ்டினி, நம்முடைய நித்திய நோக்கத்தினுடைய அந்த ரகசியங்கள், மூடி வைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள், இதைத்தான் நம்ம ரெண்டு பகுதிகளாக பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது, நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்னாக்கா தவறான புரிந்து கொள்ளுதல். நிறைய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட விசுவாசிகளுக்கு கூட நிறைய தவறான எண்ணங்கள் உள்ள பதிஞ்சிருக்கு. அவங்க வந்து அது வந்து நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. சில பேர் இப்போ ஒரு 5 கேள்விகளை நம்ம வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணால் புரிஞ்சுக்கலாம். முதலாவது கேள்வி, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டை? மரித்த பிறகு உங்களுக்கு என்ன நடக்கிறது? இதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, நிறைய பேர் இதெல்லாம் கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி, இஸ் தேர் ரியலி அன் ஆஃப்டர் லைஃப்? உண்மையிலேயே இந்த மனித வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இது இரண்டாவது கேள்வி. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஹெவன் லைக்? பரலோகம் எப்படி இருக்கும்? இது வந்து இதனுடைய அனுபவங்கள் என்ன? இது யாராக போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களா? அடுத்து நான்காவது, இஸ் தேர் ரியலி எ ஹெல்? நரகம் என்று உண்மையிலேயே இருக்கிறதா? அது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக பேச்சு நடையில் பழக்கத்தில் பேசுகிறோம். இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து ஹெல் அப்படிங்கிற வார்த்தை வந்து வாட் த ஹெல் ரொம்ப காமனாக ஹெல்ன்று பேசுகிறோம். உண்மையிலே சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறத விட நம்ம வந்து ஹெல்கிற வார்த்தையை சாத்தானை பற்றியும் நரகத்தை பற்றியும் நம்ம அதிகமாக பேசுகிறோம். அப்போ அந்த ஹெல் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா அதை எதனால் அப்படி யூஸ் பண்ணுறோம்? அது உண்மையிலேயே இருக்கா? அடுத்த 5வது முக்கியமான கேள்வி, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்டர்னிட்டி? அதாவது நித்தியமாய் தேவனோடு வாழப்போகிறோம் அப்படின்றதுனுடைய நேச்சர்,
நேச்சர்னால் என்னன்னா அதனுடைய பரிணாமங்கள், அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம இருக்கிற உண்மையான நிலவரம் என்ன? ஸோ இந்த 5 கேள்விகளில் வந்து எல்லாருமே ஏதாவது ஒன்றில் அவங்க கண்டிப்பாக முடிவில்லாமல் சில குழப்பங்களுக்குள்ளே ஆளாயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வரப்போகின்ற இந்த 7 நாட்களில் தொடர்ந்து ஒரு மனிதன் மரித்தால் அவனுக்கு என்ன நடக்கிறது, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு ரட்சிப்பு பெற்ற மனிதனுக்கு என்ன நடக்கிறது, கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் மரிக்கிற மனுஷனுக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்ம வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிதிங் வாட் வி see, what we discuss will be based purely on the word, on the living word of the Holy Bible. ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் அது வந்து உண்மையானது நமக்கு புரியும். அதை நாம் பின்பற்றும் பொழுது நாம் வெற்றி அடைய முடியும். பல கலாச்சாரங்கள் இருக்குது, பல ஜாதிகள் இருக்குது, பல மதங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து ஏறக்குறைய 90% மேலே வந்து அவங்க இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு நாத்திகம், ஆண்டவனே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் கூட அவன் பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவன் நம்புறதை நான் பார்த்துருக்குறேன்.